அப்ப தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிறருக்காய் செய்யும்படியாக உனக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். Acts of Apostles chapter 1 verse 8 வாசிக்கிறோம், when the anointing of the Holy Spirit comes upon you, you shall receive the power. நீங்கள் அந்த பவரை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்பிரிட்ல அந்த பவர் வெளியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கலா அந்த பவர் என்ன ஆகுது? ஒரு மனுஷனுக்குள்ளாக அது பலப்பட ஆரம்பிக்கிறது. சோ கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறார்? ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். அந்த பலன் நம்மத்தில வெளிப்படுவதனால இப்ப அந்த பலன் உனக்குள்ள வச்சு நீ மாற்றம் சுதந்திரிப்பதற்காக கிடையாது. உனக்குள் தேவன் கொடுக்கிற அந்த பலன் உன்னின் மித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதி, ஆனா வருஷம் ஃபுல்லாவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிம் என்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. அது தேவ மனுஷனுக்கான அடையாளம், தேவ பிள்ளைகளுக்கான அடையாளம் கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்க, இது இனிஷியல். கர்த்தாவே இப்ப நான் நிறைய பேர் ஆசீர்வதிக்க போறேன், இதுதான் உன் தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டமே. அல்லேலூயா. கர்த்தரே ஆசீர்வதி, இது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ். கர்த்தாவை இன்னைக்கு நான் அநேகரை ஆசீர்வதிக்க போறேன், இதுதான் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற ஸ்டேஜ். இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறன்னு ஆசைப்படுறார். அதற்காக தேவன் அவருடைய பலனை கர்த்தர் உனக்காக கொடுத்திருக்கிறார். பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி அவருடைய ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார்.